பாஸ்கீஸ் ஆர் வணக்கம் சார். வணக்கம் பாலா அவர்களே. வெல்கமிங் கலர் கண்ணாடி ஃபேன்ஸ் டு RRR and welcoming you as well. எஸ் சார், ஒரு அற்புதமான ஒரு டீம் SRHங்கிறது. அடி மேல அடி அடிப்பாங்க. இன்னைக்கு அவங்கள அடிச்சு காட்டிட்டாங்க LSG. எங்க கிட்டயும் வந்து ஒரு பவர் ஹவுஸ் பேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அதை தாண்டி உங்களை மாதிரி ஒரு பவர் ஹவுஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பவுலர்ஸும் இருக்கிறாங்க அப்படின்னு காட்டினாங்க. ஸோ நல்ல ஒரு மேட்சா இருந்துச்சு. நீங்க எப்படி என்ஜாய் பண்ணீங்க இந்த மேட்ச்? LSG வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போன மேட்ச் டெல்லிக்கு அகேன்ஸ்டா லக் நோ சூப்பர் ஜெயின்ஸ் இருந்தாங்க. இந்த மேட்ச் லக் நோ சூப்பர் ஜெயின்ஸ் ஆயிட்டாங்க. ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அண்ட் அவங்களுக்கு நீங்க சொல்ற மாதிரி அவங்க போலிங் போடும்போது SRH போலிங் போடுறச்ச அவங்களுக்கே மிரர் இமேஜ் மாதிரி தெரியுது. டிராவல்ஸ் ரெட் எப்படி அடிப்பாரு அவங்களுக்கு அது மாதிரி அங்க நிக்கோலஸ் புரம் வச்சிருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸ் போட்டு கொதறாங்க யார் போட்டாலும். அது ஒரு சூப்பர் ஸ்மார்ட்டா இருந்தது பாக்குறதுக்கு. ரெண்டு லவ்லி விஷயங்கள் பண்ணாங்க LSG. இன்ஃபேக்ட் 3 விஷயங்கள். 3வது கொஞ்சம் ஷாக் ஆயிடுவீங்க என்னன்னு சொன்னா. முதல் விஷயம் டாஸை ஜெயிச்சுட்டு சேஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. லவ்லி மூவ் அது. ஏன்னா டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன்லாம் இன்னைக்கு அடிச்சுட்டு இருக்கிற அடிக்கு நீங்க டிஃபெண்ட் பண்றதுக்கு போனீங்கன்னா ஒரு டார்கெட்டை செத்தீங்க நீங்க. ஏன்னா முதல் 5 ஓவர்லயே 120 அடிச்சிடுறாங்க. அப்படி அடிச்சாங்கன்னா நீங்க எந்த டோட்டல் வச்சாலும் டேஞ்சர். அதுக்கு சேஃபா சேஸ் பண்ணிடுறது பெட்டர்னு ஒன்று சூஸ் பண்ணாங்க. அப்போ அதுல வந்து கிளிக் எப்படி ஆனாங்கன்னா தேவையில்லாத வந்து குட்லைன்ல மோதாம பயங்கர பேஸ் போடாம நான் சொல்ற பாலிசி வேகமா ஓடுறது மெதுவா போடுறது. ஷர்துல் தாக்கூர் அண்ட் அந்த பிரின்ஸ் 2 பேரும் அதை பியூட்டிஃபுல்லா பண்ணாங்க. அண்ட் அதுல அந்த டைப் ஆஃப் போலிங்ல குட்லைன்ல மோதாம க்ளோசர் டு த பாடி நீங்க பாத்தீங்கன்னா 60% ஆஃப் த டெலிவரிஸ் ஸ்ட்ரெயிட்டா கிரீஸ் கிட்ட ஷூ கிட்ட க்ளோசர் டு த பாடி ஆஃப் த பேட்டர்ஸ் அது போட்டாங்க. 3வது நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தெரியும் அந்த விஷயம் என்னன்னா நார்மலா டீமுக்கு வந்து சியர் கேர்ள்ஸ் வச்சுப்பாங்க. அவங்க அந்த கோயங்கா இருக்கார்ல ஓனர், அவரை சுத்தி ஒரு 4 சியர் கேர்ள்ஸ் இருந்தாங்க. கொஞ்சம் டல்லானா கை தட்டி சிரிச்சு போயிடாதீங்க நம்ம ஜெயிச்சிருவோம் சொல்றதுக்கு. ஏன்னா அங்கங்க அவர் சிரிச்சாரு. ஸோ இதுதான் அந்த 3 சீக்ரெட்ஸ் நீங்க அவங்க ஜெயிச்சது. சார் இந்த எல்லா சீக்ரெட்ஸை தாண்டி இன்னொரு பக்கம் வந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா வந்து LSG ஏதோ ஒரு ரிஃபார்மேஷன், நாங்கள் ஒரு ரிஃபார்ம்டா வேற ஒரு டீமா இந்த தடவை வரோம். பிகாஸ் அவங்க உள்ள வந்தப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து இனாகரலா உள்ள வரும்போது வந்து அவங்களும் GT வரும்போது ஃபர்ஸ்ட் இயரே வந்து பெரிய டாமினன்ட் ஃபோர்ஸா அவங்க வந்தாங்க. பட் ஆனா அது கொஞ்சமா அது மங்கிட்டே போச்சு. இந்த தடவை அவங்க ஆக்ஷன்ல கொஞ்சம் பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எல்லா இடத்துல இருந்துமே ஒரு பெட்டரான விஷயங்களை பிக் பண்ணி வச்சுக்கிறாங்க. இன்னொன்னு KL ராகுல் டைப் ஆஃப் பிளேயர்ஸ் ஓப்பனிங்ல வச்சு ஆயுஷ் படோனி இவங்கலாம் வருவாங்க. கடைசியில முடிச்சு வைக்கிறதுக்கு யாராவது அப்படி வச்சிருந்தாங்க. பட் இப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட்டா மாத்தி SRH மாதிரி தான். SRH என்னன்னா என்ன கண்ணாடியா இது இவங்களா எடுத்த உடனே 3 பவர் ஹிட்டர்ஸ் மிச்சல் மார்ஷ் வர, இவர் நிக்கோலஸ் பூரான் வராரு. இந்த டாப் 3 வந்து அவங்களுக்கே கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்திருக்கும் பாக்குறதுக்கு SRH. அது ஆமா, இவங்க லக்னோன்னு சொன்னேன். ரொம்ப ஸ்லைசஸ் ஆஃப் பேட் லக் வந்து SRHக்கு நீங்க என்ன ஆச்சுன்னா இஷான் கிஷன் அந்த பிளிக்ல ஃபர்ஸ்ட் பால் போனது ஒரு பெரிய ஷாக்கு. டாப் கிளாஸ் ஆடிந்தார்ல, அது எக்ஸ்ட்ரீம் பேட் லக். அந்த போலர் பிரின்ஸோட கையில போட்டு ரன் அவுட் ஆனார்ல நான் ஸ்ட்ரைக்கர்ல, அது வந்து ரொம்ப பேட் லக். இல்லைன்னா அவங்க டோட்டல் டெரிபிக்கா மேல போயிருக்கும். இன்னொரு விஷயம், இவங்க வந்து இந்த எப்படி ரோஹித் சர்மாக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் ஷார்ட் பால் வச்சு பிளான் பண்றாங்களோ ஒரே ஃபீல்டரை பின்னாடி வச்சு, அதே மாதிரி அபிஷேக் சர்மாவுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அபிஷேக் சர்மா ஆரம்ப ஸ்டேஜஸ்ல இதர் டீப் எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல டீப் இன் விக்கெட்ல எப்பயும் வச்சு விட்டாரு பழகம் இருக்கு. அதை கரெக்டா கேபிட்டலைஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா அதுல எடுத்துட்டாங்க. டிராவிஸ் ஹெட் திருப்பி நல்லா கலக்கினாரு. பட் ஷர்துல் தாக்கூர் வந்து அவனுக்கு ஒரு ரியல் ஸ்ட்ரோக் ஆஃப் ஃபேண்டாஸ்டிக் டிலைட் என்னன்னா ஷர்துல் தாக்கூர் ரொம்ப பிரமாதமா போட்டார் நீங்க போலிங். அது வந்து அவனுக்கு ரொம்ப அழகா பிளஸிங் இன் டிஸ்கைஸ் ஆயிடுச்சு. 4 விக்கெட் வேற. ஸோ இந்த வேகமா போடுறது மெதுவா போடுறது காம்பினேஷன்ல இருக்கிற பிரின்ஸ் அண்ட் ஷர்துல் மோர் தென் ஹாஃப் த சைடோட டிஸ்மிஸல் காரணமா இருந்தாங்க. அண்ட் இப்போ ஜென்ரலா ஒரு ட்ரெண்ட் என்னன்னா இந்த ஆப்ஷன்ல பாக்குற as the days go by டெஃபினட்டா வேர் அண்ட் டேர்ல ஸ்லோ போலிங் தான் ரொம்ப ஹெல்ப் ஆக போகுது. அப்படி பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் ஹேவ் பேக்ட் தேர் ஸ்குவாட்ஸ் வித் பவர் ஹிட்டர்ஸ், 6 ஹிட்டர்ஸ் வச்சு பேக் பண்றாங்க. பட் ஸ்பின்னர்ஸ் ரொம்ப கம்மியா வச்சுன்னு கோட்டை விட்டாங்க நிறைய பேர். பெரிய லெவல்ல ஸ்பின்னர்ஸ் போட்டு டென்ட் கிரியேட் பண்ற மாதிரி தெரியல. நீங்க ஜாம்பாலாம் போட்டு உரிச்சிட்டாங்க. ரொம்ப சுமாரா இருந்தது பாக்குறதுக்கு. அதை தவிர வேற ஒரு ஸ்பின்னர். ஆனா அதே KKR CSK நீங்க பாத்தீங்கன்னா அப்படியே பேக் வித் ஸ்பின்னர்ஸ் இருக்கு. சார் இப்போ ஷர்துல் தாக்கூர் வெர்சஸ் ஆவேஷ் கான் மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு ஸ்டேஜ்ல பார்க்கும்போது. மேட்ச் ஆரம்பத்துல முதல் ஓவர் பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் வந்து
அப்படியே என்ன யார்கர் போடுறாரு, முதல் ஓவர்ல வெறும் 6 ரன்ல எஸ்ஆர்எச் நிப்பாட்டுறாரு. செமையா பண்றாரு. 3வது ஓவரும் பாத்தீங்க அப்படின்னா அந்த 2 விக்கெட் டபுள் விக்கெட் ஓவர் ஒண்ணு பண்ணாரு. ஹேட்ரிக் கிட்டத்தட்ட வந்துச்சு. ஆனா நடுவுல பாத்தீங்க அப்படின்னா ஆவேஷ் கான் வந்துட்டு திடீர்னு லென்த் பாலா போடுறாரு. ஸ்லோ பால் போட மாட்டேங்கிறாரு. யார்கர் போட மாட்டேங்க. சோ ஆவேஷ் கான் வந்து இந்தியன் டீமுக்கும் விளையாடிட்டே இருந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு அவரை பார்க்கும்போது அவர் ஏன் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு யார்க்கர் டெலிவரி கூட ட்ரை பண்ணாம, ஏன்னா அதர் எண்ட்ல உன்னோட இன்னொரு டீம் பவுலர் வந்துட்டு சூப்பரா டீமுக்கு கோஆர்டினேட் பண்ணிட்டுக்கிறாரு. நீ சம்பந்தமே இல்லாம வந்துட்டு லென்த்ல போட்டு போட்டு டிராவிஸ் ஹெட்டுக்கு ஃப்ரீயா ஆக்கி விடுறதுங்கிறது வந்து அது எனக்கு புரியல சார். ஆனா லாஸ்ட் 2 ஓவர்ஸ்ல கம்பேக் கொடுத்தாரு டுவர்ட்ஸ் எண்ட். பட் அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் முதல் ஸ்பெல்ல அவர் போடுறது ரொம்ப பேடா இருந்துச்சு ஆவேஷ் கான். சோ அது இப்போ நீங்க என்ன போட்டு டிராவிஸ் ஹெட்டை கண்டெயின் பண்ணுவீங்கன்றது கூட அடுத்தது. என்ன போடக்கூடாதுன்றதுல ஒண்ணு ரொம்ப கிளியரா இருக்கு. அது டிராவிஸ் ஹெட் நிக்கும் போது லெஃப்ட்ல நிக்கச்சு அவருக்கு வைட் ஆஃப் தி ஸ்டம்ப்ஸ். நான் சொல்றது நீங்க ஸ்டம்ப் டு ஸ்டம்பே போட்டாலாவது கொஞ்சம் மிஸ் பண்ண பாருங்க. அந்த போல்டான பால் இருக்கு பிரின்ஸ் பால்ல, அது அக்ராஸ் ஆடி போல்டு ஆர் எல்பிடபிள்யூ சான்ஸ் இருக்கு. ஆர் ஸ்ட்ரெயிட்டே யார்கர் போட்டீங்கன்னா கால் டிக் பண்ணி ஆடுறது கஷ்டம் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எது போடவே கூடாது டிராவிஸ் ஹெட்டுக்குன்னா வைட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் லைன் இருக்கு பாருங்க, அதுல குட் லைன் நீங்க போட கூடாது. குட் லைன் ஆர் ஷார்ட் லைன் நீங்க போட்டீங்கன்னா 4-6 போயினே தான். அது இன்னர் சர்க்கிள் வேற 9 பேர். அதை வந்து நிறைய பண்ணிட்டாரு ஆயுஷ்கான். அதுதான் அது அந்த பால் நீங்க டோட்டல் அவாய்ட் பண்ணி ஆகணும். யூ பால் ஸ்ட்ரெயிட் ஆன் டு ஹிஸ் டமி, பவுன்சிங் பால் ஆன் டு ஹிஸ் டமி ஆர் ஸ்ட்ரெயிட் யார்கர் ஆன் டு ஹிஸ் ரைட் ஃபுட். அப்படி நீங்க போட்டீங்கன்னா தப்பிக்கலாம். தவிர வேற ரேஞ்ச் நீங்க கொடுத்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் குதறிடுவார் டிராவிஸ் ஹெட். பட் இன்னைக்கு அதெல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சுட்டு அவங்க வந்து க்ளோஸ் அப் டு த பேட் போட்டுனே இருந்தாங்க. நீங்க அது ரொம்ப ரொம்ப பெரிய ரிலீஃப். ஏன்னா க்ளோஸா அப் டு த பேட் நீங்க பால் ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போட்டுனே இருந்தீங்கன்னா மெஜாரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா லாங் ஆஃப் ஃபீல்டர்ஸ்க்கு தான் ஃபீல்டிங் வந்துனே இருக்கும். கிரவுண்டோட போயினே இருக்கும் அவங்க கிட்ட. நிறைய பால் நீங்க போயிட்டு இருக்கு. அப்படிதான் அக்ராஸ் யாரும் முடியாது அப்படி போட்டா. சார் ரிஷப் பண்டோட கேப்டன்சில அவருடைய இந்த ஃபீல்ட் செட்டப்ஸ் பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே பேசியிருந்தோம். டிசியோட மேட்ச்ல ஃப்ரேசர் மெக்கர்க்கு வந்துட்டு லாங் ஆஃப்ல ஃபீல்டு வச்சதை பத்தி. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த 2 பேட்ஸ்மேனுக்கும் வந்துட்டு டீப் பாயிண்ட்ல ஆள் வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு கவர்ல வைக்கிறார். ஸோ இந்த மிட் விக்கெட் அண்ட் இந்த ரேஞ்சில் வந்துட்டு இந்த ஒரு ஃபீல்ட் செட்டப்ஸ் அழகா ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கு ஏற்ற மாதிரி பவர் பிளேலேயே வச்சு அவங்களுடைய டாப் ஹிட்டரை தூக்குற அந்த ஒரு விஷயத்த வந்து நல்லா இருக்குது. அண்ட் ஆல்சோ அவருடைய இந்த பவுலர்ஸை வந்துட்டு ரொட்டேட் பண்ண விதம், நீங்க சொன்ன பிரின்ஸா இருக்கட்டும், எல்லாரும் ரொட்டேட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஆமாங்க. இப்போ நீங்க எக்ஸ்ட்ரீம் பேஸ்ல ஜோஃப்ரா ஆர்ச்சர், மார்க்வுட் மாதிரி போடும்போது அதெல்லாம் தட்டினாலே 6 போடும். லைன்ல கொஞ்சம் ஏர் பண்ணாங்கன்னா. பட் இந்த ஷர்துல் தாக்கூர் அண்ட் இப்போ இந்த பிரின்ஸ் மாதிரி போலர்ஸ்லாம் ரொம்ப பேஸ் கிடையாது. அவங்க ஷார்ட்டா போட்டாங்கன்னா ஸ்டாப் ஆகி மெதுவாக ரொம்ப ஸ்பீட் வராது. ஸோ நீங்க ஃபுல் பவர் கொடுக்கணும். அதுதான் அவர் மாட்டினாரு, அபிஷேக் சர்மா மாட்டினாரு. அண்ட் இங்க வந்து கமின்ஸ் சப்போஸ் டு பி த பெஸ்ட் கேப்டன் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் வந்து அடிக்காத கப்பு கிடையாது, ரொம்ப பிரில்லியன்ட் கேப்டன். இன்னைக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் மாதிரி எனக்கு தோணுச்சு. லவ்லி மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்னன்னா டேரா ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னர் அபிஷேக் சர்மாவை எடுத்து வந்தார் ஃபர்ஸ்ட் ஓவர். அவர் பிரில்லியண்டா போட்டார். அந்த ஓவர் 3 ரன் தான் போச்சு. அடுத்த 3 ஓவர் அவர் கொண்டே வரல. அது என்னன்னு எனக்கு என்ன ஐடியா எனக்கு புரியல. திருப்பி 5th ஓவர் கொண்டு வரும்போது நிக்கோலஸ் புரான் ஃபுல் ஃப்ளோல வந்துட்டார், போட்டு கம்ப்ளீட்டா மாத்தி விட்டார் மேட்சை. ஸோ அந்த இடத்துல அந்த தப்பு பண்ணிட்டாரோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா இன்னும் 1 ஓவர் கொடுத்துருக்கலாம் அபிஷேக் சர்மாவுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓவர் கொண்டு வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் ஓவர் அடிக்கிறது. மிச்சல் மார்ஷ் ஓப்பனிங் வந்து அவரால் பெருசா ஒன்றும் பண்ண முடியல. அது ஏன் பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. சார் இப்ப இந்த மாதிரி இடத்துல ஒரு ஸ்பின்னரை டக்குன்னு ஃபர்ஸ்ட் ஓவர் கொண்டு வர்றது ஒரு சூப்பரான மூவா இருந்துச்சு. அதை ஏன் கண்டினியூ பண்ணல அப்படிங்கிறது ஒரு பக்கம் நீங்க கேட்ட கொஸ்டின். இன்னொன்னு என்னன்னா நிக்கோலஸ் பூரான் இஸ் வெரி குட் வெர்சஸ் ஸ்பின்னு வந்துட்டாலே சூப்பர்ப்பா அப்படின்னு அடிச்சு அடிச்சு வச்சு செய்யற ஆளு அவரு. இன்னைக்கு அவருடைய போன மேட்ச்ல திஸ் இஸ் ஹவ் வி ஹிட் த ஸ்பின்னர்ஸ் லாஸ்ட் மேட்ச் அப்படின்னு போன மேட்ச் போட்டு காட்டுறாங்க. காட்டிட்டே இருக்கும்போது இந்த மேட்ச்ல இந்த ஸ்பின்னரை போட்டு அடிக்கிறாரு அவர். ஸோ அவ்வளோ நல்லா போடுறாரு. ஸோ என்ன பண்ணணும் ஒரு நிக்கோலஸ் பூரான் மாதிரி ஒரு பேட்ஸ்மேன் இவருடைய பெஸ்ட்ல இருக்கிறாரு. இப்போ அவருடைய வர்ஸ்ட் பேஸ்ல இருக்கும்போது நீங்க ஃபுல் டாஸ் போட்டா கூட அவர் அவுட் ஆவார், அது வேற. பட் ஆனா அவருடைய பெஸ்ட்ல இருக்கும்போது வாட் இஸ் த பிளான் அகெயின்ஸ்ட் நிக்கோலஸ் பூரான்? நிக்கோலஸ் பூரானுக்கு நீங்க ஃப்ரண்ட் ஃபுட் போட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து மேல ஸ்டாண்டுக்கு மேல 2 ஃபீல்டர் இருக்க வேண்டியதுதான். நம்ம வால்ல செப்பாக் வால்லாம் இருக்கு, இங்க போட்டீங்கன்னா அங்கெல்லாம் மேல வேண்டி லைட் ஹவுஸ்ல வார் மெமோரியல் ஒரு ஃபீல்டரு, எல்ஐசி மேல ஒரு ஃபீல்டர் இருக்க வேண்டியதுதான் ஃப்ரண்ட் ஃபுட் போட்டீங்கன்னா. ஆனா பேக் ஃபுட்ல ஸ்கொயர் கட் இருக்கு. இப்போ இன்னைக்கு சித்தார்த் இருந்திருந்தாருன்னா இந்த டீம்ல நிக்கோலஸ் பூரான் கஷ்டப்பட்டுருப்பாரு. அந்த மாதிரி போல ஒரு கஷ்டப்படுவார்.
bowler who makes the batsman hurry off the back foot. ஸ்கொயர் ஆஃப் த விக்கெட் ஆர்டர் தெரியும். பட் வந்து பவுன்ஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணாம பிளேட் ஆன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. டிகாக்கும் அதே ப்ராப்ளம் இருக்கு. அது மாதிரி இன்னைக்கு சித்தார்த்தையே அவங்க டிராப் பண்ண அந்த லாஸ்ட் ஓவர் அந்த 6 குத்துட்டாருன்ற ஒரே காரணத்தால டிராப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது சென்சிபிள் கிடையாது. இந்த மாதிரி ஹிட்டர்ஸ், நிக்கோலஸ் புரான் மாதிரி ஹிட்டர்ஸ் இருக்கும்போது ஐ தாட் சித்தார்த் நியூ பால்ல கொடுத்திருந்தா ஃபேண்டாஸ்டிக் ஆகும். அந்த ஸ்பின் கொஞ்சம் ஆடுறது கஷ்டம். அவங்க வந்து இப்ப பிஷ்னாய் கூட நீங்க பாக்குற எல்லாருமே திடீர்னு ஒரு சின்ன ஹங்கர் ஒன்று வருது, விக்கெட் டேக்கிங் போட்டுடலாமான்ட்டு. ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு போடுறாங்க. நீங்க பாருங்களேன், ஐ கிவ் யூ an எக்ஸாம்பிள். ஃப்ரண்ட் ஃபுட்ல நீங்க போடுற எல்லா பால் 6. ஈவன் வருண் சக்கரவர்த்தியா இருக்கட்டும், சுனில் நாராயணன், யாருமே ஃப்ரண்ட் ஃபுட், அஸ்வினா இருக்கட்டும், ஃப்ரண்ட்டுக்கு நீங்க காமிச்சீங்கன்னா 6 அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ரிலீஃப், கொஞ்சம் பிச் ஆஃப் த பால் போட்டோம்னா 6 அடிச்சிடலான்ட்டு. அது யார் அனிகேட்னு ஒரு பேட்டர் ஆனார்ல, அவர் ப்ரீவியஸ் பால் அந்த லெக் ஸ்பின் இருக்காரு பாருங்க, திக்வேஷ், அவரை வந்து ப்ரீவியஸ் பால் அடிச்சார் 6, ஓவர் எக்ஸ்ட்ரா அடிச்சார், ஓவர் மிடிக்கிட்டு ஒன்று வச்சார். நெக்ஸ்ட் பால் அவர் பேக் ஃபுட்டுக்கு போட்ட உடனே அதை புல் பண்ண போய் விட்டுட்டு. அதனாலதான் சொல்றேன், பேக் ஃபுட்ல வந்து 6 அடிக்கிறது கஷ்டம். ஒரு டெவிலியர்ஸ் மாதிரி பக்கா டைமிங் ஓடியோ, இல்ல போலார்ட் ஆர் ரசல் மாதிரியோ மேசிவ் பவர் தான் அடிக்க முடியும் பேக் ஃபுட்ல. நிக்கோலஸ் புரானால அடிக்க முடியும், செம்ம பவர். பட் கொஞ்சம் பவர் அவ்வளவு இல்லாதவங்க அவங்களை நீங்க பேக் ஃபுட்லயே ஆட வைக்கிறது நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு முதல் 4 பால் நீங்க ஒவ்வொரு தான் கொடுத்துருக்கீங்க, 4 ரன்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க அந்த ஓவர்னா, அடுத்த 5வது 6வது பால் என்னுடைய அட்வைஸ் டு பவுலர்ஸ் வந்து சம்பந்தம் இல்லாம ஃபீல்ட கொஞ்சம் செட் பண்ணிட்டு ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு வைட் அவுட் சைட் ஆஃப் ஃபீல்டர்ஸ் 2 பேரை வச்சுன்னு பேக் ஃபுட்டுக்கு கட்டுக்கு போட்டுறது பெட்டர். ஏன்னா நீங்க வந்து சத்தியமா நீங்க கொஞ்சம் குட் லென்த் போட்டீங்கன்னா உங்களோட மொத்த நல்ல விஷயங்கள் அனாலிசிஸ்ல கட்டுப்படும். 2 6 அடிப்பாங்க கண்டிப்பா. ஸோ they have to be careful last 2 balls. So the more you make them play off the back foot, you will be conceding less runs. More front foot ஆட விட்டீங்கன்னா டோட்டல் நம்பர்ஸ் ஆகும். சார், இன்னைக்கு பேட் கமின்ஸ் போட்ட அளவுக்கு இஃபெக்டிவா, அதாவது அவர் தான் வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியோட வந்து பிரேக் த்ரூஸை கொடுத்துட்டே இருந்தாரு 2 ஓவருக்கு. ஆனா அந்த பிரேக் த்ரூவையோ அந்த ஒரு 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 வேரியேஷன்ஸையோ வந்து ஏன் ஷமினால, ஹர்ஷல் பட்டேல்னால ஒரு டென்ட்டை இன்னைக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஓவர்ஸ்ல கிரியேட் பண்ண முடியலன்னு நீங்க நினைக்கிறீங்க? பேட் கமின்ஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் டெலிவரி 145ல ஒரு திடீர்னு ஒரு பவுன்சர் போகும். ஓகே, ஸ்கேரியா. ஸோ நீங்க ஃப்ரண்ட்ல வரதுக்கு பயப்படுவீங்க. அதே சமயத்துல உங்களை தூக்கி அடிக்கிறதுக்கு டெம்ப் பண்ற மாதிரி ஆஃப் பிரேக் டைப்ல ஒரு ஸ்லோ ரன் போடுது. அந்த பால் நீங்க ஷார்ட்டா பிச் ஆனாலும் நீங்க அடிக்க போகும்போது அதுக்கப்புறம் தான் ஒரு பால் மெதுவா போய் விக்கெட் கீப்பர்ட்ட 1 பவுன்ஸ்ல போகும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைப் ஆஃப் டெலிவரி போடுவாரு. ஷாமி வந்து இப்படி வச்சுன்னு நேர ரிஸ்டால ஃபுல் ஸ்பீடு எங்கிட்ட பாலை கொடுத்துட்டாங்க, நான் ஏத்துவேன், அச்சுக்கிறது வாங்கிச்சோம், எங்க வேணா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். ஷமி வந்து பால் சீம் ஆச்சுன்னா, பால் ஸ்விங் ஆச்சுன்னா வேர்ல்ட் கிளாஸ் ஷமியுடைய போலிங். பட் அது 2 ஆள பிளாட்டா வருது விக்கெட்னா வாரி ரன் டோனர் லிஸ்ட் தான். எப்பயுமே 2-3 6 அலட்சியமா கொடுப்பாரு. அண்ட் ஷார்ட்டா போடுற பால் டவுன் த லெக் சைட் போடுவார், ஸ்கொயர் லெக்ல 6 அடிக்குது. அதுலதான் இவர் மாட்டினார். ஸோ பேட் கமின்ஸ் இஸ் பிரெயினியர் when the pitch condition is favoring batters. அவருடைய போலிங் இன்னும் கொஞ்சம் பெட்டரா போடுவார் மூளையோட. ஷமி வந்து மெக்கானிக்கலா போடுவார், தான் டிஃபரன்ஸ். சார், ஷமி வந்து இந்த ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் லைனை மெயின்டைன் பண்ற வெகு சில பவுலர்ஸ்ல ஒருத்தர். அதுதான் அவரோட பிளஸ் பாயிண்ட். பட் அட் த சேம் டைம் அதுதான் அவரோட மைனஸ் எனக்கு தோணுது. பிகாஸ் இப்ப நீங்க ஷமியோடைய பவுலிங் கிராஃப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவர் போடுற ஒரு 24 பால்ல 22 பால் ஸ்டம்ப் லைன்ல இருக்குது, ஒரு 2 அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் இருக்குது. அவர் வந்து இந்த வைட் அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப், திடீர்னு ஒரு ஆஃப் கட்டர் இந்த சைடு, அந்த மாதிரி வேரியேஷன்ஸை ட்ரை பண்ற ஒரு பவுலரா எப்பவுமே இருந்ததே இல்லை. அது ஒரு பிரச்சனையா இந்த மாதிரி ஒரு டீம்ல இருக்கு. பிகாஸ் ஏற்கனவே அவங்களுக்கு ஸ்பின் சப்போர்ட் கிடையாது எஸ்ஆர்ஹெச்க்கு. சோ புவனேஸ்வர் குமார் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்லோ பால் போடக்கூடியது, நட்டு போடக்கூடிய யார்க்கர்ஸ், அதெல்லாம் இப்ப இந்த சீசன் அவங்களுக்கு மிஸ் ஆகுறனால அதை வந்து பண்ண வேண்டிய இடத்துல ஷமி இருக்கிறாரு. பட் நான் ஸ்டம்ப் போடுற அந்த பவுலர் தான் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்திலே அவர் ஸ்டிக் ஆயிருக்கிறது வந்து உதவும்னு எனக்கு தோணல. ஆமா, நீங்க ஷமியோட அக்யூரசி, நீங்க சொல்ற அக்யூரசி வந்து இங்கிலாண்ட ஓட விட்டார் தெரியுமா வேர்ல்ட் கப்ல. தொத்தி ஒரு 5 விக்கெட் எடுத்தார்ல, பயந்துன்னு ஓடினாங்க. ஸ்டம்ப் டு ஸ்டம்ப் போடும்போது சீமிங் கண்டிஷன் டெரிஃபிக்கா இருந்தது. அப்போ அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, போட்டு நெயில் பண்ணி அமிஸ்டர், பேக் பண்ணி அமிஸ்டர். அது ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தது போலிங் கண்டிஷன். போலிங் ஹெல்ப் பண்ணாம காலை நான் ஃப்ரண்ட்ல வச்சு அடிச்சேன்னா 6 மிச்சல் மார்ச் அடிச்சாரு பாருங்க. அந்த மாதிரி அடிக்கும் போது திரும்பி அதே மாதிரி கொண்டு இருக்காரு. லாங் ஆக்சுவலி டெட்லியஸ்ட் யார்கர் போட தெரியும். பட் வந்து அதை கான்பிடென்ஷியலா வச்சுப்பாரு, யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது, கேமராலாம் ஆன்ல இருக்கு, அது அவங்களாம் தெரிஞ்சிடக்கூடாது, லாக்கர்ல வச்சுக்கலாம், பேங்க்ல சேஃப் டெபாசிட் வால்ட்ல அதை போடவே மாட்டார். அந்த யாருக்கு அவரால் போட முடியும், ஆனா போட மாட்டார். இதான் பிரச்சனை. நீங்க சொல்ற மாதிரி
டிசப்டிவ் ஸ்லோவர் ஒன், கேரா வந்து நக்கில் பால், அதெல்லாம் போடவே மாட்டார். அதான் பிரச்சனை. ஸோ ஆன் bowling ஃப்ரெண்ட்லி கண்டிஷன் டெட்லியஸ்ட் அவர் ஆடவே முடியாது. பேட்டிங் ஃப்ரெண்ட்லி கண்டிஷன்ஸ்ல டெட்லியஸ்ட் பேட்டர்ஸ் ஹாப்பி ஆடுவோம். சார் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு ஃபயர் ஹவுஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு 2 டீம்ல இருந்துமே இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் கொடுக்கணும்னு எதிர்பார்த்தோம். இப்ப எஸ்ஆர்எச் மேல இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க 190 அடிச்சு முடிச்சோடனே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பிரேக்ல கமெண்ட்ல சொல்றாங்க, பரவாயில்ல எல்எஸ்ஜி அமேசிங்கா பவுலிங் போட்டு இவங்களை வந்துட்டு இவங்க கம்மி ஸ்கோருக்கு நிப்பாட்டாங்க. அதாவது இந்த 190ங்கிறதே எஸ்ஆர்எச் 190ங்கிறதே வந்து ரொம்ப கம்மியா நிறுத்திட்டாங்க. வாவ் அமேசிங் பவுலிங் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. இந்த டீம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் அந்த பாரை வந்து அதிகமா செட் பண்ணி வச்சிருக்கிறதுனால இது எல்லா டீமுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குது சார். அவங்களுக்கு ஒரு எமகாதுக லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 3 பேர் இருக்காங்க. டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் இருக்காங்க. பேக் செகண்ட் ஹாஃப்ல கிளாசன் இருக்காரு. ஓகே, நிதிஷ்குமார் எக்ஸ்ட்ராடனரி ஸ்ட்ரோக் பிளேயர். பட் இன்னைக்கு நிதிஷ்குமார் டெஸ்பரேட் ஆயிட்டார். ஸ்பின்னுக்கு வந்து அக்ராஸ் அவர்லாம் நின்னா அவர் கடைசி வரைக்கும் நின்னா செம ஸ்கோர் வந்துடும். நிதிஷ் வந்து டெஸ்பரேட்டா சுத்தி போல்டனர் பாத்தீங்களா, அதெல்லாம் அவங்க பண்ணக்கூடாது. அண்ட் செகண்ட் ஹாஃப்ல கிளாசன் வந்து பேட்ல இருக்கு. இல்லாட்டா இவங்களுக்கு 230 போயிருக்கும். கிளாசன் இருந்தா 230 ஷூரா போயிருக்கும். அன்பார்ச்சுனேட் ரன் அவுட் அது. அதனால இவங்களுடைய டைப் ஆஃப் ஹிட்டிங்க்கு எக்ஸ்ட்ராடினரியா யோசிச்சு போக்கஸ் பண்ணி ஒரு போலிங் போடணும். கூடிய மட்டும் ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ்ல யாராவது ஸ்பின்னர் வந்து போடுறது பெட்டர். வருண் சக்கரவர்த்தி மாதிரி ஒரு ஸ்பின்னர், இல்ல நாகிங்கா சித்தார்த் மாதிரி போடுற ஒரு ஸ்பின்னர், அப்படி போடுறது பெட்டர் when they are facing SRH பேட்டர்ஸ். SRH பேட்டர்ஸ் ஆடும்போது முதல் 6 ஓவர்ல நீங்க ஓடி வந்து வேகமா நீங்க போட்டீங்கன்னா 2700 ஃபார் நோலாஸ் அடிப்பாங்க 6 ஓவர்ல. அது நீங்க நல்லா செஞ்சுக்கணும். இல்ல உங்களுக்கு டெட்லியஸ்ட் யாருக்கா இருந்தா நீங்க போடலாம், அது அப்படி போட்டு எடுக்கலாம். இல்ல இன்னைக்கு மாதிரி ஸ்லோ ஷார்ட் பால போட்டு அபிஷேக் சர்மா அங்க ஸ்பூன் பண்ணார் மிட் விக்கெட்ல, அந்த மாதிரி போடணும். ஸோ நீங்க உங்களுக்கு எக்ஸப்ஷனல் பிரெயினோட நீங்க போட்டா கண்டெயின் பண்ணலாம். ஓரளவுக்கு ஆன்ஸ்லாட் நீங்க தப்பிக்கலாம் எஸ்ஆர்ஜி அகேன்ஸ்ட். சார் லாஸ்ட் கொஸ்டின் பிஃபோர் வி எண்ட் தி வீடியோ சார் அபௌட் தி பவுலிங். இவங்க ஸ்டைல்ல நம்மளுடைய எஸ்ஆர்எச் உடைய பவுலர்ஸ், ஐ மீன் எல்எஸ்ஜியோட பவுலர்ஸா பார்க்கும்போது டிக்வேஷ் வந்து போன மேட்ச் ஒரு பவுலிங் போட்டிருந்தாரு, இந்த மேட்சும் போட்டிருக்காரு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி இருக்குது அவர்கிட்ட. ஸோ போன மேட்ச் நான் அவரை பத்தி ரொம்ப நிறைய ஏன் கேட்கல அப்படின்னா, ஓகே ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த மாதிரி ஒரு பெரிய சினாரியோல போடுறாரு, இன்னும் கொஞ்சம் போகட்டும் அப்படின்னு பார்த்தேன். ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், பிகாஸ் நீங்க ஸ்பின்னர்ஸ் ரொம்ப நல்லா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு ஆள், பிகாஸ் யூ ஆர் யோர் செல்ஃப் ஸ்பின்னர். அதனால கேட்கறேன், அவரோட அந்த ஹைட்டுக்கு அவர் எந்த மாதிரி போடுறாரு, எப்படி இருக்குது அவருடைய டிசெப்டிவான இந்த ஸ்லோவர் ஒன்ஸ் திடீர்னு ட்ரை பண்றாரு. ஸோ அவருடைய அந்த வேரியேஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? லுக் அலைக் மாதிரி இருக்கு. போலிங் பார்க்கும்போது ஈஸ்ட் சோடி இல்ல நியூசிலாந்து லீக் அந்த டைப்ல இருக்காரு. டாலா இருக்கிறவங்க ஜென்ரலா கொஞ்சம் லேண்டிங் ப்ராப்ளம் இருக்கும் லெக் ஸ்பின்ல. பட் அதுக்கு டு ஸ்டார்ட் வித் ஒரு நல்ல அக்யூரேட்டா தான் போடுறது. ஐ திங்க் இல் இம்ப்ரூவ் நினைக்கிறேன். ரொம்ப பெரிய வெரைட்டி பார்க்கல, மோர் ஆஃப் லெக் பிரேக்ஸ் தான் போடுற மாதிரி இருக்கு. ஸோ ஐ திங்க் இல் இம்ப்ரூவ் நினைக்கிறேன். பார்த்தா அப்படி தெரியுது கண்டிப்பா. இது இப்போதைக்கு ஓகே. இந்த மாதிரி பவர் ஹிட்டிங் டீம் எல்லாம் இவ்வளவு போடுறது பெரிய விஷயம். பட் உங்களோட ஃபேவரட் குலுக்கி குலுக்கி போடக்கூடிய ஆட்டோக்காரர், ஷேர் ஆட்டோக்காரர் ஏன் வந்து ரன் இப்படி வாரி வாரி வழங்குறாரு? அதுக்குதான் வரேன். அடி வாங்குறாரு, என்ன ஆச்சு இவருக்கு? விஷ்ணாயோடைய பிகெஸ்ட் பிளஸ் குருகுருன்னு ஓடி வருது. அண்ட் அதுலயே இன்னும் கொஞ்சம் குனிஞ்சு ஸ்லாண்டா போடுற போலிங். அவருடைய லெப்ட் ஷோல்டர், தட் இஸ் அவர் போடும்போது அவருடைய லெப்ட் ஷோல்டர் பக்கத்துல இருந்து ஒரு பும்ராவே ஒரு ஸ்பின்னரா நினைச்சு பாருங்களேன். லெப்ட் ஷோல்டர் பக்கத்துல இருந்து பேட்ஸ்மேனுக்கு கரெக்டா எசகு பெசகா டுவர்ட்ஸ் தி பேட் லெக் சைட்ல அப்படி போகும். ஸோ ஸ்வீப் அடிக்க போனா மிஸ்டைம் ஆகும், பிளிக் அடிச்சா ஒரு ரன் தான் போகும். ஓகே, அந்த மாதிரி 24 பால் அக்யூரேட்டா போட்டு இருந்த பிஷ்னாய் திடீர்னு இப்ப என்ன பண்றாரு, இப்ப அவரு சித்தார்த்ல என்ன பண்றாங்க, ஆர் ஈவன் சாய் கிஷோர் சம்டைம்ஸ் நம்ம நேதன் லைன், கிரேம் ஸ்வான், விஷன் சிங் பேடி அந்த மாதிரி அப்படி டாஸ் பண்ணி ஏர்ல டிப் ஆகி அவங்க மிஸ்டேக் பண்ணி எடுத்துடலாம்னு ஒண்ணு போறாங்க. நீங்க 24 பாலுமே இந்த ஃபார்மேட்ல எக்கானமி 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 3 for 75 எனக்கு வானவே வேணாம். ஆன் த கான்ட்ரரி நன் ஃபார் 12 or நன் ஃபார் 13 4 ஓவர்ல போட்டா பெட்டர்னு நினைச்சுட்டு அந்த மைண்ட் செட்ல போனீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் பி a team man. I don't want wickets. I want to curtail the run rate batters லோ டோட்டல். அப்பதான் வரும். நீங்க அந்த மைண்ட் செட்ல நீங்க போட்டீங்கன்னா மட்டும்தான் நீங்க தப்பிப்பீங்க. இப்ப பிஷ்ணா என்ன பண்றாரு, திடீர்னு கொஞ்சம் குட் லெங்த் போடுறாரு. அவர் குட் லெங்த் போடும்போது ஃப்ரண்ட்ல வச்சாங்கன்னா ரொம்ப டேர்ன் ஆகாத பிச்சில் மிடில் மட்டும் ஸ்ட்ரைட்ல அடிப்பாங்க, தூக்கி அடிப்பாங்க. ஸோ அவர் ஆஃப் லைட்டு அந்த பேக் ஃபுட்ல ஸ்லாண்ட் ஆங்குலரா புஷ் பண்ற அந்த அப்ரோச்சை விட்டுட்டு கொஞ்சம் அடிப்பாரு, ஏமாந்து வெளியே கொடுத்துருவாங்க. இன்னைக்கும் தில்லா லெக் ஸ்பின் பவர் பிளேல போடுற டாப் கிளாஸ் ஸ்பின்னர்ஸ்ல அவரும் சஹலும் உண்டு, அதை நான் டினே பண்ணல.
ஆனால் அந்த புஷிங் த பால் பெட்டர் அவங்க போடுறது. இன்னைக்கும் எடுத்த விக்கெட் இல்லைன்னு சொல்ல, பட் அவன் திருப்பி ஃப்ரண்ட் ஃபுட் கொடுக்கும் போது டீம் ரொம்ப லாஸ் ஆகும். டீம் வில் ஸ்டாண்ட் டு லூஸ் ரியலி. ரைட் சார். இப்ப நேத்து மேட்ச்ல வந்து போன மேட்ச்ல வந்துட்டு ஒரு பேட்டிங் ஆர்டர் ஆடினாங்க. அதுல ஒரு சின்ன வேரியேஷன் பண்ணாங்க இன்னைக்கு எல்எஸ்ஜி. ஆயுஷ் படோனி அவர்களை நம்ம ஏன் வந்து டேவிட் மில்லரை விட முன்னாடி கொண்டு வரக்கூடாது, அவர் தான் ரொம்ப சரியா ஆடக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற ஒரு வந்து இன்னைக்கு படோனியை முன்னாடி இறக்கி விட்டு அப்புறமா விக்கெட் போயிருச்சு, மில்லரு பாப்பா தெரியாம உன்னைய பின்னாடி உட்கார விட்டேன், வந்து கொஞ்சம் முடிச்சு கொடுத்துட்டு போயிரு எனக்குன்னு சொல்லி அப்புறமா அவரை வர வச்சாங்க. இது என்ன எப்படி பாக்குறீங்க? பிகாஸ் எனக்கு என்னன்னா சார், ஏன் இதை நான் கேட்கறேன்னா, ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு மேட்ச்ல ஓகே இவங்க எப்படி ஜெயிக்க போறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. எக்ஸாக்ட்லி அதான் நீங்க சொல்றது பாயிண்ட். இன்னைக்கு அவங்க என்ன ரீச்சிங் வேணும் ட்ரை பண்ணலாம் டீமுக்குள்ள. ஏன்னா ரொம்ப ஸ்மூத் சைலிங்கா போறாங்க. அண்ட் இவங்க கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இல்ல. எஸ்ஆர்எச் கிட்ட டென்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஸ்பின் இல்லையே. ஜாம்பா 40 ரன் 4 ஓவர்ஸ்ல. ஸோ அவங்க ஆர்சிபிக்கு இருக்கிற அதே ப்ராப்ளம் எஸ்ஆர்எச் இருக்கு. போலிங் பாருங்க, போலிங் பெரிய வேக்யூம் ஒண்ணுமே கிடையாது, யாருமே இல்லை. மார்க்கம் வாஸ் போலிங் எஃபெக்டிவ்லி எஸ்ஆர்எச் ஆடும்போது. எஸ்ஆர்எச் ஆடும்போது கேப்டன்சி பண்றச்சு எஃபெக்டிவா வந்து பியூட்டிஃபுல்லா போடுவார் போலிங், மேக்ஸ்வெல் போடுற மாதிரி. ஸோ அந்த டைப் போலர் கூட இல்லை. இப்போ வெறும் ஜாம்பா மட்டும் நம்பிருக்காங்க. இவர் ஃபுல் பேஸ் போடுறாரு, விக்கெட் விழுது, பட் அடிக்க ஆரம்பிச்சா ரன் போடுறது. நம்ம கேப்டன் கமின்ஸ் போலிங் சொல்றேன். அதனால ஸ்பின் இல்லாத ஒரு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு மேட்ச் ரொம்ப ரொம்ப சேஃபா இருக்கு அவங்களுக்கு. அதனால என்ன வேணா அவங்க சேஞ்சஸ் ட்ரை பண்ணிட்டு போகலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியா அவங்களுக்கு எந்த இடத்துலயுமே ஒரு ஹிக்கப்ஸ் எல்லாம் போச்சு பாருங்க. இன்னைக்கு சேசிங் 190 இஸ் நாட் an easy job. Definitely they could have made a match out of it SRH. பட் அவங்க ரொம்ப சாதாரணமா டேம் அவுட். ஏன்னா வந்து அர்ஷல் பட்டேலும் சமியும் நேரா போட போறாங்க, பிரச்சனை கிடையாது. வரப்போற ஸ்பின்னர் ஒருத்தர் ரன் தூக்கி போட்டு கொடுத்துட்டாரு. இதுல பிரச்சனையே அவங்களுக்கு வந்து இந்த பேட் கமின்ஸ் ஒரு வேரியேஷன்ஸ் கொடுக்குறாரு. அவரை தவிர்த்து பிரச்சனையே இல்லைன்றனால இட் வாஸ் வெரி வெரி ஈஸி சார் அவங்களுக்கு. கரெக்ட். இவர் வந்து நிக்கோலஸ் போரான் வந்து கண்ணை கட்டினா கூட அடிக்கிற அடி வந்து அந்த சென்ஸ் ஆஃப் டைமிங், the way he goes under the ball குயிக்கா, அந்த கொஞ்சம் கூட லேட் ஆகாம அண்டர் த பால் போய் அடிக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் எங்கெங்க வேற ஊரு வேற பின்கோட்ல போய் விழுது பந்து. பட் ஹர்ஷல் பட்டேல் முன்ன நல்லா போடுந்தாரு, இப்பவும் குட் லைன்ல போடுறாரு. பட் இந்த குட் லைன் வந்து நான் ஸ்ட்ரைக்கர் குட் லைன்ஸ்ல போட்டுருக்காரு தேங்காய் வச்சு. இவர் ஆடணும் போடுறது பேட்டிங் நான் ஸ்ட்ரைக்கர் பின்னாடி இருக்காரு, அந்த மாதிரி போட்டுருக்காரு. ரொம்ப ரொம்ப புவர் போலிங் ஹர்ஷல் பட்டேல். எந்த பாலுமே விக்கெட், ஒரு ஸ்லோ ரன்லாம் முன்ன நிறைய மிஸ் பண்ணுவாங்க அவர் போடும்போது. இப்ப ரொம்ப ரொம்ப ப்ரெடிக்டபிளா இருக்கு அவருடைய போலிங். அது ரைட். ஓகே சார், நாளைக்கு மிக மிக முக்கியமான ஒரு மேட்ச் இருக்குது, சிஎஸ்கே vs ஆர்சிபி. நேர்ல போறீங்களா? மேட்ச் பார்க்க போறீங்களா? இல்ல 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 எங்க போறது, நீங்க தோனியே போன் பண்ணி 2 டிக்கெட் ஒன்று கேட்கிறாரு. அந்த அளவுக்கு யாரை கேட்டாலும் நான் சொன்னேன், போன மேட்ச் வேணா டிக்கெட் தரேன், இப்ப அடுத்த மேட்ச் இல்ல. டெய்லி 10-15 போன். முதல்ல வேற ஏதோ பேசுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் உங்க ப்ரோக்ராம், எனக்கு தெரியும் அது முக்கியமான விஷயமே இல்லைன்னு. ரெண்டாவது வர விஷயத்துக்கு இந்த மாதிரி நாளைக்கு மேட்ச் டிக்கெட்ஸ் ஏதாவது டிஏவில யாரையா தெரியுமா, ஆர்டிஓல யாரையா தெரியுமா, சத்யம் தேட்ல யாரையா தெரியுமான்றாங்க. அதுதான் மெயின். ஆனா ஃபர்ஸ்ட் வேற விஷயம் பேசுறாங்க, நம்மளை பத்தி பாராட்டுறாங்க. அதனால மேட்ச் போல. பட் ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். விராட் கோலி பேட்டிங் ஆடும் போது 100 அகமது வந்து போட்டார்னா அவருக்கு கொஞ்சம் ட்ரபிள். தட் இஸ் விராட் கோலிக்கு ட்ரபிள். அது வந்து நீங்க வேணா பாருங்க, நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நாளைக்கு. நான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவர் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, யாரை வச்சு அட்டாக் பண்ணுவாங்கன்னு பார்த்தா 100 அகமது கொஞ்சம் கஷ்டப்படுது. சார், ரஜத் பட்டிதர் கேப்டன்சில ஒரு மேஜர் டாஸ்க் அவங்களுக்கு இதுதான். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து கேகேஆர் வந்துட்டு அவங்க அசால்ட்டா அடிச்சு நவுத்திட்டாங்க. சென்னையில இதுக்கு முன்னாடி வந்து 2008க்கு அப்புறமா இப்போ வரைக்கும் வந்து ஒரு விக்டரிய சென்னையில அவங்களால பார்க்கவே முடியல. ஆர்சிபிக்கு ஒரு பெரிய ரைவல்ரி இருக்குது. வெளியே எல்லாருமே வந்து நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலயுமே சிஎஸ்கே ஆர்சிபி அவங்க நான் பாத்துறேன்டா எப்படி எங்க ஊர்ல ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லி இந்த ஃபேன் வார் ஒரு சரி பெருசா போயிட்டு இருக்குது. பட் அதுக்கெல்லாம் மத்தியில ஸ்போர்ட்டிங்கா நம்ம பார்க்கும்போது இது எவ்வளவு பெரிய ஒரு ஹெல்தியான காம்படிஷனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? பிகாஸ் ரெண்டு டீம் இப்ப முன்னாடி வந்து அந்த அளவுக்கு ஸ்பின் இருக்காது ஆர்சிபில. ஒரு சஹால் அப்புறம் ஒரு வாய்ட் ஸ்பேஸ் இருந்துச்சு, ஜாம்பா இருந்தாரு, பெரிய லெவலுக்கு இருக்காது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா they are packed with spinners. அப்புறம் ஒரு பேக்கப்க்கு வேற ஸ்வப்னில் சிங் இருக்கிறாரு. ஒருவேளை நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு அவரையும் கூட இவங்க ஸ்குவாட்ல எடுத்துப்பாங்க. கொஞ்சம் அதிக ஸ்பின்னரா எப்படி மும்பை வந்தாங்களோ அந்த மாதிரி வருவாங்கன்னு தோணுது. சோ இப்படி ரெண்டு டீமும் நல்ல ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்கும் போது அஃப்கோர்ஸ் சிஎஸ்கே ஸ்பின்னர்ஸ் லுக்ஸ் பெட்டர். பட் இருந்தாலும் கேட்கறேன், எவ்வளவு டஃப்பான ஒரு மேட்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்க? 60-40 in favor of CSK தான் சொல்றேன். ஏன்னா ஸ்பின் வந்து ரொம்ப ரொம்ப கான்பிடென்ட் நம்மளோட ஸ்பின் காம்பினேஷன். தட்ஸ் a clear difference. பேட்டிங் 2 பேருமே ஸ்ட்ராங். ஆர்சிபி ஃபேண்டாஸ்டிக் பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க, செம்மாண்டி அடிப்பாங்க, அவங்களோட டவுட்டே இல்லை. குருணால் பாண்டியா தான் சொல்லிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஸ்பின்னர், அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுவார் பால் ஹோல்ட் ஆச்சுன்னா. பட் இங்க 3 ஸ்பின்னர்ஸ் கிட்ட 7 ஸ்லோ போலர்ஸ். அதுதான் இட் வில் பி a big win for RCB play batters. ஒரு 7 பேர் ரொம்ப மெதுவா அக்யூரேட்டா போடுறவங்க. அந்த டைப் ஆஃப் போலிங்க்கு வந்து கிளியர் எட்ஜ் இருக்கும் எப்பவுமே.
So அதனால that way I feel that CSK has got 60-40 chance. ஓகே, ஐ வில் டேக் தட். ஓகே சார், நன்றி. வேற ஏதாவது விஷயங்களோட இன்னைக்கு இந்த வீடியோ முடிக்கணும் நீங்க? வேற சீரியஸா பேசிட்டு நம்ம எப்படி முடிக்க முடியும் வீடியோ? நம்ம வந்து ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணோம். இன்னைக்கு அந்த எல்லாரும் அந்த சலைவா டாக் எல்லாம் பேசியிருந்தாங்க. அந்த எச்சில் தடவை பால்ல அந்த பேன் லிஃப்ட் பண்ணிட்டாங்க அப்படிலாம் பேசியிருந்தாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா ஒரு தோணிச்சு, ஒருத்தருடைய பேர் எப்படி மாத்தலாம்னு. மிச்சல் மார்ஷ்னு ஒருத்தர் சலைவா அப்ளை பண்ணாரு, அவருடைய பேர் என்னன்னு கேட்டா எச்சில் மார்ஷ் அப்படின்னு டக்குன்னு. இன்னைக்கு நம்ம இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் சலைவா தலைவா அப்படின்ட்டு நாளைக்கு திரும்பி ஆரம்பிச்சிடலாம். ரைட், நன்றி சார். தேங்க்யூ so much for joining. See you on tomorrow's CSK vs RCB உடைய RR. ரைட், சூப்பர். நாளைக்கு மேட்ச் வந்து சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கும் சூப்பர் என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும், ஆர்சிபி ஃபேன்ஸுக்கும் ஃபேண்டாஸ்டிக் என்டர்டைன்மெண்டா இருக்கட்டும். யாரு ஜெயிச்சாலுமே கிரிக்கெட் ஷுட் வின். நீங்க கேமை சூப்பரா என்ஜாய் பண்ணீங்கன்னா சென்னை கிரௌட் வந்து எதிர் டீம்ல இருக்கிற ஒரு பேட்டர் 25 அடிச்சாலே கைத்தட்ட ஆரம்பிப்பாங்க. அவர் ஒரு ஃபண்டாஸ்டிக் ஃபீல்டிங் பண்ணா கைத்தட்டுவாங்க. அதனால இந்த ரைவல்ரி எல்லாம் ஒண்ணுமே வேணான்ற, சூப்பரா கிரிக்கெட் என்ஜாய் பண்ணுங்க. யார் ஜெயிச்சாலும் ஹாப்பி தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சொல்றது என்னோட இன்ட்யூஷன்ல திருப்பி சொல்றேன். இந்த ஸ்ட்ரெங்க்ஸ் பார்க்கும்போது ஸ்பின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு சிஎஸ்கே. அது அவங்களுக்கு இல்லாததுனால ஒரு வெயிட்டேஜ் பெட்டரா இருக்குன்னு சொல்றேன்னு தவிர, அந்ததான் நீங்களும் பிரமாதமா வண்டி ஓட்டுவீங்க, நானும் ஓட்டுவேன். அன்னைக்கு பர்டிகுலர் டேல ஏன் ஆக்சிடென்ட் ஆகுதுன்னா அன்னைக்கு சினாரியோ அந்த மாதிரி என்ன வேணா நடக்கலாம். லெட்ஸ் ஹோப் ஃபார் ஃபண்டாஸ்டிக் கிரிக்கெட். அவ்வளவுதான். தேங்க்யூ சார், தேங்க்யூ. See you tomorrow. Right, see you. Thank you. And மறுபடியும் சந்திப்போம் on RRR.